ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் ஃப்ளவர் பொக்கே தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் பேப்பரில் ஒரு பேப்பர் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நான் ரீஃபில் தான் யூஸ் பண்ணுறேன். ரீஃபில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிட்டே வந்துடலாம். நம்மளுக்கு அந்த ஸ்டிக் நல்லா தின்னாக வேணும். அதுக்கப்புறமா அந்த ரீஃபில் வெளியில் எடுத்துகிட்டு இதோட எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் மேலே ஒரு சென்டிமீட்டர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணது ஓப்பன் பண்ணால் லைன் தெரியும் இல்லையா, அந்த லைன் வரைக்கும் இப்போ கட் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் கேப் விட்டுட்டு இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கை எடுத்து வச்சு அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இந்த மாதிரி இந்த ஸ்டிக்கை வச்சுட்டு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வச்சுட்டு இந்த ரெண்டு பக்கமும் எப்படி கர்வாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கணும். இப்போ இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இப்போது இந்த ரெண்டு பக்கத்தில் இருந்தும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். ஒரு சைடில் மட்டும் அதுக்கு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அதில் இந்த இடத்துல லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இதை இதுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளுடைய ஃப்ளவர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் A4 சைஸ் பேப்பர் எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பேப்பரை இந்த மாதிரி மாற்றி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பேப்பர் ஃபேன் பண்ணுறதுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், அந்த மாதிரி மாற்றி இதோடைய எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் இந்த இடத்துல இன்னொரு குட்டி பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வச்சு சுற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி இதை சேர்த்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த பேப்பரை இதுக்கு மேலே வச்சுக்கலாம். அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி ஒன்றா இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் பண்ணுமோ நீங்கள் அந்த கலர் காம்பினேஷனுக்கு பண்ணிக்கலாம். அப்புறமா கீழே 2 ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்கு மட்டும் அந்த க்ரீன் கலர் ஸ்டெம்மை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன், ஷார்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம விஷஸ் எடுத்து போகிறோம். ஸோ பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஆனிவர்சரிக்கு கொடுக்குறீங்க, இல்லை மதர்ஸ் டேக்கு கொடுக்குறீங்க, ஸோ என்னன்னாலும் இந்த விஷயம் இந்த இடத்துல எழுதிக்கலாம். இப்போ அதை இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக அப்புறம் குயிக்காக ஒரு பேப்பர் ஃப்ளவர் பொக்கே பண்ணணுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.